டாக்டர் ராமநாதன் சொன்னா இன்றைக்கு 2025 அக்டோபர் மாதம் 27 ஜெர்மனியிலிருந்து சில விடயங்கள் கதைப்போம் ஒன்றுண்டாக கதைப்போம். இன்றைக்கு ஜெர்மனியிலிருந்து உங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறேன் நான். எஸ், ஓகே, எஸ். ஜெர்மனில இருந்து என்னென்றால் இன்றைய தினம் நான் நிற்கிறது வந்து நான் பிறந்த இடத்துல எங்கட பட்டங்காளி ரிசப்ஷன். ஓகே, நான் நிற்கிறது வந்து நான் பிறந்த ஊர்ல. அப்பா ஜெர்மனி வெளியில வரக்கு முன்னமே குளிருது. முதலாவது, ரெண்டாவது மழை. எஸ், முதலாவது பிரச்சனை ஜெர்மனி பயங்கரமா குளிருது. ஓகே, இன்றைக்கு ஒரு சில சந்திப்புகள் இருக்கு. அந்த சந்திப்புகளுக்கு முதல் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ நான் பிறந்த ஊர் 86 எங்களோட அப்பரும் இங்கே தான் இருந்திருப்பார். ஸோ 85-83 வந்தவர் ஜெர்மனிக்கு. ஒருக்கா சுத்தி பார்ப்போம்னு பார்த்தேன். என்னுடைய டவுன் வேலை பக்கம் வந்தேன். அதுல ஒரு பெரிய சர்ச் ஒன்று தெரியுது. ஸோ அதுக்கு முன்னம் வந்து நான் சாப்பிட வேணும் பாருங்க, பசிக்குது, கடும் பசி. ஓகே, பார்மசி இருக்கு, கொனியின் லூசி என்று பார்மசி ஒன்று இருக்கு. பயங்கரமா பசிக்குது. எனக்கு இந்த கேபாப் கடைன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ எங்கேயாவது என்னோட அது மட்டும் தான் கொஞ்சம் இம்பிஸ்டினில் டியோனியா ரெண்டு எல்லாம் போட்டிருக்கானுங்கள். ஓகே, கேபாப் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. லெட்ஸ் கோ அண்ட் ஃபைண்ட் சம் கேபாப் ஷாப். டஸ்ட்பின்ல எடுத்து காட்டுறேன்னு போய்க்காதீங்க. ஸோ மேல ஒரு இதொண்டு மாதிரி இருக்கு. அவங்க ஒரு ரோட் ஒன்று அடிச்சிருக்காங்க. எப்படி பாருங்க, தனியா இரும்புல, பார்க்கவே ஆசையா இருக்கு. அது ஒரு சிட்டி டவுன் மாதிரி. ஸோ நடந்து போய் பார்ப்போம். ஸோ பெஸ்ட் பிஃபோர் தட் ஐ நீட் டு ஃபைண்ட் சம் பிளேசஸ் டு ஈட் சம்திங். கிவ் மீ a sec. Finally I found a beef kebab shop. ஓகே, சாப்பிட்டு மிச்ச இடத்தை பார்ப்போம். இப்பதான் சாப்பிட்டு வழியில் வந்திருக்கிறேன். கடையில் வந்திருக்கிறேன். ஒரு சரியான கவலையான ஒரு விஷயம். ஒன்று, இங்கே பப்ளிக்கில் ஸ்மோக் பண்ணலாம். சொல்கிறானு இங்கே பப்ளிக்கில் ஸ்மோக் பண்ணலாம், எல்லாருமே ஊற்றிட்டு போகிறானுங்க. எனக்கு இந்த ஸ்மோக்கிங் வந்து தலையடிச்சா கொஞ்சம் மேலாமல் இருக்கும். சின்னல இருந்தே ஸ்மோக்கிங் வந்து எனக்கு சரியான அலர்ஜிக். 4-5 வயசுல ஒருக்கா மாமா ஸ்மோக் பண்ணி கொண்டு கேட்க ஒரு சின்ன கதை உண்டு, நான் ஆறுதலா சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு 4 வயசுல இருந்தே இப்ப எனக்கு சரியா தலையடிக்க வலிக்குது திடீரெண்டு. ஸ்மோக்கிங் கில்ஸ் மட்டுமில்ல, ஸ்மோக்கிங் வந்து லங் கேன்சர்ல சகல கேன்சரையும் கொண்டு வரும். ஸ்மோக்கிங் எனக்கு கண்ணில் காட்டாத ஒரு சின்ன கவலையான விஷயம். மழை விட்டுட்டு ஸோ சுத்தி பாப்பம் யோசிக்கிறேன். நான் இப்ப சாப்பிட்ட கடை வந்து இஸ்தான்புல் கிரில். சரியான பசியா இருந்து சாப்பிட்டுட்டு இப்போ ஒருக்கா இந்த டவுன்ல நடந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஜோதிச்சு பார்த்தேன். அதுல முன்னுக்கு ஒரு இப்படி திருப்பி காட்டணும் உங்களுக்கு. அதுல ஒரு சர்ச் ஒன்று தெரியுது பின்னால, உங்களுக்கு தெரியுமா தெரியல. அந்த பெரிய பில்டிங் மாதிரி சர்ச் மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஒருக்கா போய் பார்ப்போம் பாக்குறேன். போய் பார்ப்போம். எங்கடாப்பா பட்டனையும் காணையில அமர்த்துறதுக்கு. ஓகே, இது எப்படி அமர்த்தணும் போடுறது? ஓகே, இதுல உடுப்புல வேற கொண்டு வந்து காய போட்டிருக்கானல, இல்லாட்டி எரிஞ்சிருக்கிறானே ஆண்டு தான் தெரியும். சிக்னல் லைட்ல கொண்டு வந்து உடுப்பை போட்டிருக்கானுகள். உடுப்பு வேண்ட உடுப்புன்னு தெரியல. ஓகே, டைம் டு கிராஸ் பண்றதுக்குரிய டைம். ரெட் கலர் ஓடிடுவோம். இதான் ஜெர்மன் சிட்டி பெர்லின், where I was born. நடக்கவே ஒரு சந்தோஷமா இருக்கு. பில்டிங்ஸ் நான் நிக்கிறது வந்து வாவ், யூ ஆர் லக்கி. அந்த இன்டர்சிட்டி ட்ரெயின் யாழ்ப்பாணத்துல ஸ்ரீலங்காவில எல்லாம் இப்படி வராதான்ற ஒரு ஆசை. இதெல்லாம் நடக்காத காரியம், சும்மா ஆசைப்படக்கூடாது. ஆனால் என்னோட 20 வருஷத்துல வருமானு நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணா ஒரு 20 வருஷத்துல எப்படியானதில் வரலாம். இன்டர்சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். அதுல ஏறினா எல்லா இடம் போலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. சும்மா ஏறி
மாறி போய் இறங்காம கொஞ்ச தூரம் நடப்பமென்று பார்த்தேன். ஓகே, இங்க வந்து பேர்ட்ஸ் புறா எக்கச்சக்கமா. சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் செகண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கு, சர்ஜிக்கல் பில்டிங் செகண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கு. எக்கச்சக்கமான புறா. நான் கேள்விப்பட்டேன் பேர்ட் ஃப்ளூ வருதாமண்டு. ஸோ ஜெர்மன்ல இருக்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், பேர்ட் ஃப்ளூ வருதாமண்டு கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ அந்த பில்டிங் போய் கொண்டிருக்கிறேன். கவலையான விஷயம் உண்டு, அதுல இருக்கைக்குள்ள சாப்பிட்டு வெளியில வந்திருந்து, வெளியில சேர்ல இருந்து நான் முதல் உள்ள போயிருந்து சாப்பிட்டு இருந்தேன், அதுக்கு பிறகு வெளியில வந்திருந்தேன். ஸோ வெளியே வந்திருக்கேக்குள்ள ஒரு யங் லேடி, மேபி ஒரு 18 வயசு 20 வயசு இருக்குமென்னு நினைக்கிறேன், வந்து யாசகம் கிச்சன் சொல்றத விட யாசகம் கேட்கல எனக்கு சரியான கவலையா இருந்தேன். என்றால் நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் நாங்கள் தான் கஷ்டப்பட்டு போயிருக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு சிச்சுவேஷன் அதை பார்க்கல மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஈவன் நான் கூட இங்க வந்து நிக்கிறது, இப்போ இந்த மீட்டிங்களுக்கு போறது, இதுக்கெல்லாம் எனக்கு என்னுடைய வருமானம், அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய வருமானம் காணாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த காசை வச்சுக்கொண்டு நான் இங்க வந்து முயற்சி இருக்குது. எனக்கு ஒரு வைத்தியராகவும் இருந்திருக்கிறேன். சோ எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனாலும் கவலையாக இருந்தது. சில பேருடைய மோப்புத்தாக்களை வந்து வெளிநாட்டுல பிச்சை எடுக்கிறான்னு நான் யார்டையுமே இங்க உண்டியல் குழுக்கிற ராசா, அப்படி எனக்கு உண்டியல் குழுக்க வேண்டிய தேவையும் இல்லை, உண்டியல் குழுக்கவும் இல்லை. இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு மேல நினைக்கிறேன், குழுக்கவும் இல்லை. விரும்பி யாராவது கொண்டு தந்திருந்தால் அதை அந்த டிராவலிங் பாய்க்கிறனே ஒழிய மற்றபடி நான் இங்க வந்து உண்டியல் குழுக்கவும் இல்லை, உண்டியல் வைக்கவும் இல்லை. சிவி விக்னேஸ்வரனே அவரோட இருந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தெரியும், $200 $100 கனடாவில் அவரோட ஒண்டியா இருந்து சாப்பிட்றதுக்கு வேண்டினவர் நேற்று சிவசம்பு அண்ணாவினுடைய வீடியோவில் பார்த்தேன் நான். ஸோ அவையே வந்து குழுக்கைகள்ல நாங்கள் குலுக்கின மரியாதை இல்லை, அப்படி குலுக்க போறதும் இல்லை, குலுக்க வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. ஸோ ஒரு வடிவான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன், ஒரு சூப்பர் கோட்டை மாதிரி. இது ஒரு சர்ச், ஐ கெஸ், என்ன எதுன்ற டீட்டெயில் ஒன்றும் தெரியாது. ஸோ இதை ஒருக்கா பார்த்துட்டு அதை சுத்தி நடப்பமண்டு யோசிச்சேன். இப்படியெல்லாம் ஸ்ரீலங்காவில் கனவுலையும் நான் ஒரு இடத்தையும் பார்க்கலாது. அவையோட ஜெர்மன் ஆர்கிடெக்சர்ல வந்து அந்த ஆர்கிடெக்சர் பியூட்டி என்றே சொல்லணும் அதை. ஓகே, அதுல ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு இடம் இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து பார்க்கவே ஆசையா இருக்கு. நான் அந்த கதையை சொல்றேன் என்னென்றால், சரியான கவலையா இருந்தது எனக்கு வந்து கேட்கல. பட் அதுக்கப்புறம் அந்த கடையில போய் கேட்கல. அப்ப நான் ஒரு கேபாப் சாப்பிட்டு கொண்டு வந்தேன், அதுக்கப்புறம் ஒரு டீ ஒன்று வேண்டி வச்சிருந்தேன் நான் முதலே. ஸோ ஓட வேணும். ஸோ அத இன்னொரு டீயும் இன்னொரு கேபாபும் பார்க்க கவலையா இருந்தது. யாரோ எனக்கு தார காசுல இன்னொரு ஆள்கிட்ட வயிறு நிரம்பட்டு மண்டு போட்டு ஒரு கேபாபும் ஒரு டீயும் வேண்டி கொடுத்தா, அப்ப கடைக்காரன் பேசினான் அப்படி வேண்டி கொடுக்க வேண்டாமண்டு. அவனுக்கு ஒரு இங்கிலீஷ் தெரியும், இஸ்தான்புல் காரன், இஸ்தான்புல். சொன்னார் அப்படி வேண்டி கொடுக்க வேண்டாம், ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி திரும்ப திரும்ப பிச்சை எடுப்பாங்க எனக்கு அட்வைஸ் பண்ணார். அப்ப அட்வைஸ் பண்றது எல்லாம் நல்லம் தான் ஐயா, ஆனால் பசி என்ற கொடுமையை உணர்ந்தா தான் தெரியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலயே அதுல கீழே பாருங்கோ, ஒரு ஹோம்லெஸ் மேன் ஒரு ஆள் அதுல கொண்டு வந்து போட்டுட்டு அதுல இருக்கிறார். சரிதானே? அப்ப நாங்க சும்மா அட்வைஸ் பண்ணலாம் சில நேரங்கள்ல. நானும் யோசிக்கிறேன், சில பேர் நல்லா இருந்தா என்னோட கொடுக்கணும்ண்டு, ஆனால் சில நேரங்கள்ல மனம் கேட்கிறேல. ஸோ அப்படியும் ஒரு சில ஆக்கள் எந்த இனத்துல இருக்கணும், சரி அடுத்த இனத்தை தான் என்னால பார்க்கலாம போனால் எந்த இனத்தையாவது ஏதாவது செய்யலாம்ன்ற ஒரு நம்பிக்கை தான். இந்த இதை பார்த்தீங்க என்றால் தெரியும், சூப்பர் இடம், பார்க்கவே ஆசையா இருக்கு. இப்படி ஒரு இடத்தை நாங்கள் ஈவன் நல்லூர் எல்லாம் கட்டி இருக்கிறோம், ஆனால் இந்த அளவு பிரமாண்டமாக நான் ஒரு இடத்தையுமே பார்த்ததில்லை. கேமராவை தூக்கவே கழுத்து நோவுது, அவ்வளவு உயரம், கிட்டத்தட்ட 400-500 அடி. ஒரு உண்மையாவே சரியான ஒரு வடிவான ஒரு இடம். ஆனா அதுக்கு கீழேயும் ஒரு ஆள் கீழே பாத்தீங்கன்னா தெரியும், அங்க படுத்திருக்கிறார். ஸோ ஜெர்மனியும் அப்படித்தான் இருக்குது. இடத்த பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பார்க்க கவலையா இருந்தது, ஏதாவது செய்யலாமான்ற ஒரு நம்பிக்கை. உலகத்துல பிறந்த யாராக இருந்தாலும் தங்களை பற்றி மட்டும்தான் சிந்திப்பார்கள், அது யாராக இருந்தாலும். இங்களை விட்டு பார்ப்போம் வண்டி எங்க போகுதுன்னு.
யாராக இருந்தாலும் அதுல அது பிழை இல்லைன்னு. நான், எனது குடும்பம், எனது சுற்றத்தார்னு நினைச்சாலே பெருசுதா. தலைக்கு மேலால அந்த இது போகுது, அதுல சத்தம் கேட்குது. பட் நான் அதை எடிட் பண்ணிடுவேன். சோ உங்களுக்கு அந்த ஒரிஜினல் சவுண்ட் வருது தெரியாது. சுற்றத்தார் நினைச்சாலே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா சுற்றத்தார் கூட நினைக்கிறது இல்ல. நான், எனது குடும்பம் நினைச்சாலே பெருசு. நான் மட்டும் நினைக்கிற சமூகத்துலதான், அந்த உலகத்துலதான், சமூகம் இல்ல உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன ஆசை, இந்த வரலாற்றுல அந்த பேர் ஒன்றை பதிச்சுட்டு போயிடுவோம் ரெண்டு. சோ எல்லாரும் சேரம் ஜோசிபினம் என்னத்துக்கு இவர் இவ்வளவு ஓவரா முக்குறார் ரெண்டு, ஓவரா கஷ்டப்படுறார் ரெண்டு. வரலாற்றுல அந்த பேரை ராமநாதன் அர்ச்சுனாங்கிற பேரை வரலாறுல ஒரு சின்ன புள்ளியா வச்சுட்டு போகும்னு ஆசைப்படுறேன். மற்றபடி என்ஜாய் பண்ணி பழகியாச்சு, நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு வாழ்க்கையில. படிச்சாச்சு, உழைச்சாச்சு, கார் வேண்டியாச்சு, வீடு கட்டணும் தேவையும் இருக்கையில எனக்கு. ஸோ டன்னுக்களால நடந்து போறேன். எல்லாத்தையுமே செய்தாச்சு. பேராதனை கேம்பஸ்ல படிச்சாச்சு, கொழும்பு கேம்பஸ்ல படிச்சாச்சு. கடைசியா நீங்கள் வாக்கு போட்டு என்ன ஜெர்மன்ல கொண்டு வந்து விட்டுட்டியல். ஸோ இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? ஓகே, இங்கால பாப்போம், இங்கால நல்லா இருக்கு. ஸோ இதால போவோம். கிரீன் கலர் சிக்னல். ஓடு ராசா, வாகனம் வருது ஓடு. நடு ரோட்டால குறைஞ்சு கிராஸ் பண்ணிக்கொண்டு ஓடு. வெரி குட். அப்படிதான் இருக்கும். நம்ம ஊருக்கண்ட ஒரு மரியாதை இருக்கு குறுக்கால ஓடுறது. ஸோ அதை செய். இதுக்குள்ள போவே ஆசையா இருக்கு. இந்த பில்டிங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கவே ஆசையா இருக்கு. இதுக்குள்ளவே போவே ஆசையா இருக்கு. ஓகே, விஷயத்த சொல்றேன் நான். ஸோ தண்ணி டேப், நாங்கெல்லாம் கிளிநொச்சியில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம். ஆனால் அந்த காலத்துல அவங்க சொரிங் பேர்லின், ஓகே, அந்த காலத்துல இருந்த அந்த தண்ணி டேப்பை கூட அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறாங்க. மற்றது இந்த யூரோப் கண்ட்ரில ஒரு பியூட்டி என்னண்டா, தண்ணி நீங்கள் டேப் வாட்டர் எடுத்து குடிக்கலாம். வந்து கிளீனான வாட்டர் வர்றது யூரோப்ல. ஸோ சிம்பிளா டேப் வாட்டர் எடுத்து நீங்கள் குடிக்கலாம். அப்படியான ஒரு இது. ஸோ எதுக்காக இந்த இதுல நின்று போராடுறேன்னு நினைச்சீங்கன்னு சொன்னால், இந்த வரலாற்றுல ஒரு பேருண்டு வச்சுட்டு போடுவோம். நான் நடந்துட்டு போற இந்த இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கீழே டைல நிலத்தை இந்த சின்ன சின்ன கல்லு மாதிரி பதிச்சிருக்கிறாங்க. பார்க்கவே ஆசையா இருக்கு. முழு இடம் அப்படித்தான். அப்ப இங்க சேருக்கு ரெண்ட கதைக்கு இடம் இல்லை ஜெர்மன்ல. மற்றது இது பிளட்ஸ்கள் நினைக்கிறேன், ஆக்கள் இருக்கிற பிளட்ஸ்களா இருக்குமான்னு நினைக்கிறேன். பார்க்கவே ஒரு ஆசையா இருக்கு. இதுக்குள்ள போறதுக்கும் ஆசையா இருக்கு. ஆனா வழுக்குது. அதுதான் இந்த ரீசன். ஓகே, இதுக்குள்ள நின்று ஏதாவது செய்வோமா அண்டு இல்ல வடக்கு மாநிலத்தில் இருக்கிற மக்கள் ஒட்டுமொத்தமா வாக்கு போட்டு போராசாண்டா சோல் பாய் பாய். அதுக்கு பிறகு நின்று குளறி அடிபட்டு பிரச்சனைப்பட்டு செய்யறது இல்ல, ஒரு பிரயோசனமும் இல்லை. அந்த வாசம் சுத்தி வர மரத்தின் வாசமா இல்லாட்டி யாராவது பெர்ஃப்யூம் அடிக்கிறான்ல, ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஹலோவீன் ஸ்டார்ட் பண்ணது நினைக்கிறேன், நவம்பர் ஹலோவீன் மாதம். ஸோ அங்கங்க இந்த ஹலோவீன் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதை விட சிம்பிள் ஏரியாக்களால தான் போய் கொண்டிருக்கேன். நடந்து பார்ப்போம் எங்க இருக்குன்னு. இதில் ஒரு சின்ன சின்ன ஃபிளாட்ஸ் மாதிரி எனக்கு பின்னால் நீங்கள் பார்க்குற இடங்கள் குட்டி குட்டி ஃபிளாட்ஸ் மாதிரி இருக்கு. அதுல ஆக்கள் இருக்கு. நான் கனவேர் இருக்கு. நம்ம சுத்தி வர ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்கு. எஸ், ஓகே, இந்த பக்கம் நடப்போம். இந்த பக்கம் நடந்து போவோம். ஒரு பொம்பளை பிள்ளையா இல்ல கண்டது அந்த போது பின்னால அதை என்ன கண்டுட்டு நான் தமிழ்ல வேற காட்சி கொண்டிக்க பயந்து போச்சு போடக்கு. கை நோவுது, கை குளிருது. ஸோ நான் பிறந்த ஊரை இப்படி சுத்தி பாக்குறதுல எனக்கு சந்தோஷம். ஹோட்டல் டீ ஒளிய தேடிக்கொண்டிருக்கிறேன். பாப்போம்.
பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா, பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா. உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி, தமிழனின் இதயத்தில் தீ மூட்டும் கழுகு நீ. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீ.